எல்லாருக்கும் வணக்கம். என்னோட வாழ்நாளுக்குள்ள ஒரு 1,00,000 பேருக்காச்சும் பேசிக் லைஃப் சப்போர்ட், அதாவது CPR சொல்லித்தர போறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கணும், அதாவது கையை வச்சு பழகிருக்கணும், அப்போ தான் கணக்கு எடுத்துப்பேன். ஸோ அந்த வகையில் நம்ம கணக்கு போட்டபடி இந்த வருஷம் ஒரு 3000 பேருக்காச்சும் நம்ம சொல்லி தந்திருக்கணும். ஒரு 50 பேர் தான் கிராஸ் பண்ணியிருக்கேன். நம்ம டெய்லி வேலையில் இதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இருக்குது. பட் இருந்தாலும் இது கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அதுக்காக ரீசெண்டாக ஒரு குடியிருப்போர் சங்கத்தில் பேசி ஒரு 22 பேருக்கு CPR சொல்லி தந்தோம். அதில் ஒரு பாட்டியும் இருந்தாங்க. நீங்களே வீடியோஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் ஏரியாவில் உள்ள பொதுமக்களுக்கு CPR சொல்லித்தரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள். நான் வந்து டீச் பண்ணுறேன். கையில் இருக்கிறது தான் இது. ஹார்ட் பக்கத்தில் இருக்குது. கொஞ்சம் ஹார்ட் துடிச்சாலும் இதில் உங்களுக்கு தெரியும். புரியுதா? ஸோ அதை எப்படி பார்க்குறது? யாருக்காவது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிறேன், எல்லாம் 2 விரல் அப்படி எடுத்துக்கோங்க. சரியா? 2 விரல் எடுத்துட்டீங்களா? குரல் வலையில் வைங்க. குரலில் தெரியுதா? குரல் வலை தெரியுதா? வச்சுருக்கீங்களா? அப்படியே ஏதாவது ஒரு சைடு ஸ்லைட் பண்ணுங்க. ஒரு பள்ளம் வரும். லைட்டாக அழுத்துறீங்களா? தெரியுதா? எத்தனை பேருக்கு தெரியுது? கை தூக்குறீங்க. தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப அழுத்த வேண்டியில்லை. கொஞ்சம் நீங்கள் உள்ள ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கமும் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? யாருக்கு தெரியல? உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? பார்த்துருக்கீங்க? நீங்கள் பார்க்கவே இல்லை. இதில் மூச்சு வந்து நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மூச்சு விடுறப்ப கேஸ்பிங்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி இப்போ ட்ரவுன் ஆனவங்க, இப்போ இது தண்ணியில் மூழ்கி நீங்கள் எடுத்து வரீங்க, இல்லை வந்து சப்போஸ் எலக்ட்ரிக் ஷாக் வச்சு வராங்க அப்படின்னா கேஸ்பிங்கில் இருப்பாங்க. கேஸ்பிங்னா என்னென்னா, நான் சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் கேஸ்பிங். இப்படி தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். இப்படி தான் இருக்கும். இது கேஸ்பிங் பேர். இப்படி இருந்தாங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் இல்லை ஃபியூ மினிட்ஸில் தேர்க்குடி டை அப்படின்னு அர்த்தம். மூச்சு வந்து காற்று உள்ள போல் வேரில் வரல. ஜஸ்ட் வந்து மூளை ஜஸ்ட் சிமுலேட் மட்டும் தான் கொடுக்க தவிர நீங்கள் மசில்ஸ் எதுவுமே வேலை செய்யணும்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது கேஸ்பிங். இப்படி இருந்தாலும் அப்நார்மல், மூச்சு விடாமல் இருந்தாலும் அப்நார்மல். புரியுதா? நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி கேஸ்பிங்கில் உள்ளவங்கள சரியாக மூச்சு வராங்கன்னு நினைக்கக்கூடாது. ஜஸ்ட் ரைஸ் ஆகாது, ஜஸ்ட் வாய் மட்டும் அசைக்கும், அவ்வளோதான். இது வந்து கேஸ்பிங் சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்க வந்து சீக்கிரம் இறந்து போகிறாங்கன்னு அர்த்தம். ஹார்ட் துடிக்கலனாலும் பல்ஸ் இல்லைனாலும் இறந்து போகிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி மூச்சு சரியாக இல்லைனாலுமே அவங்க இறந்து போகிறாங்க. ஃபியூ மினிட்ஸில் இறந்து போயிடுவாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? CPR பொறுத்த வரைக்கும் 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்து செஸ்ட் கம்ப்ரெஷன், இன்னொன்று வந்து ப்ரீத்திங். 2 காம்பனண்ட் இருக்குது சார். 2மே பண்ணணும். எஃபெக்டிவாக இருந்தால் 2மே பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாதவர், இல்லை நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் அவர் பண்ணுறீங்கன்னா செஸ்ட் ஒன்லி CPR சொல்லலாம். அட்லீஸ்ட் அது மட்டுமாச்சும் பண்ணுங்க. செஸ்ட் கம்ப்ரெஷன் மட்டுமாச்சும் பண்ணுங்க. ஓகேவா? பெஸ்ட்டு சான்ஸ் வந்து CPR செஸ்ட் கம்ப்ரெஷனும் மவுத் ப்ரீத்திங் பண்ணால் பெஸ்ட்டு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட்டு செஸ்ட் கம்ப்ரெஷன் மட்டுமாச்சும் பண்ணுங்கள். அதுலேயுமே வந்து நிறைய பேருக்கு வந்து உயிர் பிழைக்க வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு உங்களோட இன்னொரு ஹேண்டை அதில் லாக் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? லாக் பண்ணிவிட்டு உங்களோட முட்டி போட்டுக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. உங்களோட ஷோல்டர் வந்து அவங்க செஸ்ட்டுக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் கம்ப்ரெஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி பண்ணக்கூடாது. கையை மடக்கிட்டு இப்படியும் பண்ணக்கூடாது. உங்கள் பாடி வெயிட், அப்பர் பாடி வெயிட்டை வந்து இதில் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ நான் சொன்னது எல்லாமே இப்போ போய் யூடியூப்பை திறந்தீங்கன்னா நான் சொன்னது எல்லாமே சொல்லுவாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபிள். பட் ஆனால் இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் வந்து உங்களால் எங்கேயுமே கற்றுக்க முடியாது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு முறை நீங்கள் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் பண்ணுறதுக்கு. சரியா? இல்லை பயமாக தான் இருக்கும். என்ன கொஞ்சம் 1 2 3 4 6 7 லாக் பண்ணிக்குவோம் நல்லா. சரியா? நேரம் ஆச்சுட்டு நல்லா